பேரிச்சம்பழம் தந்த நகைச்சுவை. அக்பரின் அரண்மனையில் பெரிய விருந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது. விருந்தில் ஏராளமான நண்பர்கள், உறவினர்கள், அரசாங்க அலுவலர்கள் கலந்து கொண்டிருந்தனர். விருந்தில் வகை வகையான உணவுகள், பழங்கள், பழச்சாறுகள் பரிமாறப்பட்டன. அக்பரும் பீர்பாலும் அருகருகே அமர்ந்து கொண்டு சுவாரஸ்யமாக பேசியவாறு விருந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். தமக்கு முன்னால் வைக்கப்பட்டிருந்த பேரீச்சம்பழங்களை சாப்பிட்டுவிட்டு கொட்டைகளை தங்கள் காலடியில் துப்பிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அக்பர் உள்ளம் பீர்பாலை வேடிக்கை செய்ய வேண்டும் என நினைத்தது. அக்பர் தம் காலடியின் கீழ் துப்பிய கொட்டைகளை எல்லாம் மெதுவாக பீர்பாலின் பக்கமாக தள்ளினார். அக்பர் செய்தது பீர்பாலுக்கு தெரியாது. அக்பர் பீர்பாலை பார்த்து, பீர்பால், பேரீச்சம்பழத்தின் மீது இவ்வளவு ஆசையா உனக்கு? அளவுக்கு மீறினால் அமிர்தம் கேடல்லவா? எவ்வளவு சாப்பிட்டாலும் உன் உடம்பு ஒத்துக்கொள்ளுமா என்ன? சற்று ஒன்றும் அறியாதது போல கேட்டார். பீர்பாலுக்கு ஒரே ஆச்சரியம். என்ன இவர் இப்படி கூறுகிறார்? இருவரும் தானே முன்னால் உள்ள பழங்களை சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். நம்மை மற்றும் அதிகமாக சாப்பிட்டதாக கூறுகிறார் என்றால் இதில் ஏதோ காரணம் இருக்க வேண்டும் என கருதி காலடியின் கீழ் கீழே குனிந்து பார்த்தார். அக்பர் தான் துப்பிய கொட்டைகளை எல்லாம் தான் பக்கமாக தள்ளியது தெரிய வந்தது. உடனே பீர்பால் சக்கரவர்த்தியை பார்த்து, அரசே, நானாவது பேரிச்ச பழங்களை மட்டும்தான் சாப்பிட்டு கொட்டைகளை துப்பியிருக்கிறேன். ஆனால் தாங்களோ கொட்டைகளையும் சேர்த்தல்லவா சாப்பிட்டிருக்கிறீர்கள் என்றார். பீர்பாலின் நகைச்சுவையில் அக்பர் அகமகிழ்ந்தார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.